ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டான ப்ளஃபியான சூப்பரான இட்லி வெறும் ரேஷன் அரிசி மட்டும் பயன்படுத்தி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கூடவே உளுந்து வெந்தயம் இதெல்லாம் நம்ம எப்பயும் போல் பயன்படுத்தணும் நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய அரிசி பயன்படுத்த போகிறதில்ல நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இட்லி மாவு சம்மந்தமாக வீட்டில் வந்து இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணுறதுனால ஸோ அந்த வீடியோஸ்க்கு கீழே பார்த்தீங்க கமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வந்து மெஷர்மெண்ட் சம்மந்தமாக நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க 1 கிலோ அளவு சொல்லுங்கள் 2 கிலோ அளவு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து வீட்டில் நம்ம அரைக்கக்கூடிய அளவுக்கு மெஷர்மெண்ட் வந்து எப்படி நம்ம வந்து அரைக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வியாபாரத்துக்கு அரைக்கக்கூடிய மாவுடைய மெஷர்மெண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் நம்ம அரைக்கிற விதமும் வேறு மாதிரி இருக்கும் பட் வந்து வீட்டுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய முறை வீட்டுக்கு அரைக்கக்கூடிய மாவு அரைக்கக்கூடிய முறை வேறு மாதிரி மெஷர்மெண்ட்லேருந்து எல்லாமே கொஞ்சம் மாறுபடும் ஸோ பார்க்கலாம் மெஷர்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் பட் கொஞ்சம் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப கிளியராக நான் இதில் கொடுத்துருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு புரியாமல் போகலாம் ஸோ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகே இப்போ பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்து வீட்லையுமே இந்த உலக்கு இருக்கும் ஸோ சில பேத்துக்கு வந்து அந்த உலக்கில் பயன்படுத்த தெரியல அப்படின்னா சமமாக இருக்க மாதிரியான கப் இது மாதிரி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா மெஷர்மெண்ட் கப் எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் டம்ளர் வந்து பயன்படுத்தாதீங்க டம்ளர் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு டம்ளர் ஃபுல்லாக நீங்கள் அளந்து போடுற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஆனால் வந்து அரை டம்ளர் நீங்கள் அளக்கும் போது கீழே வந்து சின்ன கூம்பாச்சாவும் மேலே வந்து அகலமாக வரனால மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும் சில பேத்துக்கு கரெக்டாக இருக்கும் சில பேத்துக்கு சரியாக இருக்காது நான் ஆல்ரெடி போட்ட எல்லா வீடியோஸ்லையுமே நிறைய பேர் வந்துட்டு இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இட்லி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பட் கொஞ்சம் பேர் ஒரு சில பேர் வந்து சரியாக வரலன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கு காரணம் என்னங்கிறது இந்த வீடியோவிலே நான் விளக்கம் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம உலக்கு பயன்படுத்த போகிறதில்ல உங்கள்கிட்ட உலக்கு இல்லை அப்படின்னா நான் ஏற்கனவே கைப்பிடி வச்சமாக கப் காமிச்செல்லாம் ஒரே மாதிரி சமமாக இருக்க மாதிரி அது பயன்படுத்திக்கோங்க அது இல்லை அப்படின்னா இது மாதிரி மெஷர்மெண்ட் கப் இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க பட் வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடிய பாத்திரம் வந்து சரிசமமாக இருக்க மாதிரி இருக்கணும் மேலேருந்து கீழே வரைக்கும் சரிசமமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது நான் இந்த கப்பில் தான் நான் 12 கப் அளவுக்கு நான் அரிசி வந்து அளந்துக்க போகிறேன் முழுக்க வந்து ரேஷன் அரிசி தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் அது என்ன அரிசின்றதை இப்போ பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து புழுங்கல் அரிசியிலேயே வந்து கொஞ்சம் குண்டு அரிசியாக இருக்கும் இல்லையா இட்லி அரிசின்னு சொல்லுவாங்க இதை வாயில் போட்டு கடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் கொஞ்சம் லப்பர் மாதிரி இருந்துச்சுன்னா அது இட்லிக்கு நல்லா இருக்காது பட் கடிப்பட்டு நல்லா வந்து கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா இது இட்லிக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு அர்த்தம் இதில் வந்து நான் 8 கப் அளவுக்கு நான் வந்து புழுங்கல் அரிசி ரேஷன் புழுங்கல் அரிசி நான் சேர்த்துக்கிறேன் ரேஷன் புழுங்கல் அரிசி 8 கப் அளவுக்கு நம்ம இப்போ சேர்த்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து குண்டரிசி நீங்கள் வந்து குண்டரிசி தனியாகவே நீங்கள் பச்சரிசி இல்லாமலே நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நான் தனியாக வேறு வீடியோ நான் போடுறேன் புழுங்கலரிசி மட்டும் வச்சு வேறு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா இது வந்து குண்டரிசி நான் பயன்படுத்தியிருக்கேன் நீலரிசி பயன்படுத்தினீங்க அப்படின்னாலும் வந்து கண்டிப்பாக பச்சரிசி சேர்க்கணும் குண்டரிசிக்கு வந்து பச்சரிசி தேவையில்லை இருந்தாலும் உங்களுக்கு பச்சரிசியும் சேர்த்து பயன்படுத்தி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோவில் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பச்சரிசி 8 டம்ளர் 8 கப் அளவுக்கு நம்ம புழுங்கல் அரிசி பயன்படுத்தணும் இல்லையா இப்போது 4 கப் அளவுக்கு பச்சரிசி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் பச்சரிசி நல்லா கிளியராக தெளிவாக இருக்குது அதே மாதிரி அரிசி வந்து புழுங்கல் அரிசியும் நல்லா கிளியரான அரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க சப்போஸ் இல்லைன்னா நல்லா கிளியர் பண்ணி தெளிவாக கடலை அதெல்லாம் வந்து பொறுக்கி க்ளீனாக வச்சுக்கோங்க இப்போ ரெண்டையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இந்த அரிசி நம்ம அளந்தோம் இல்லையா அரிசி அளந்தோம் இல்லையா சேம் அதே கப்பில் உளுந்து அளக்க போகிறோம் இப்போது 12 கப் அளவுக்கு அரிசி அளந்தோம்ல சேம் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்து அதாவது நம்ம அரிசி எடுக்கும்போது கூம்பாச்சா எடுத்தீங்க இல்லை தலை தட்டி எடுத்தீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க எப்படி நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் உளுந்தையும் அளக்கணும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நார்மல் ஸ்பூனில் சேர்க்குறீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போது அரிசியை வந்து 3லேருந்து 4 டைம்லேருந்து நல்லா களைஞ்சு தண்ணியெல்லாம் வந்து வெளியே எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் நம்ம கலக்கும்போது தெரியும் தண்ணி எந்த அளவுக்கு கலங்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகுற வரைக்கும் நம்ம தண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கணும் இப்போ நான் 5 தடவை வரைக்கும் 4லேருந்து 5 தடவை வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா தெளிவாக நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது கையில் அரிசி வந்து எடுத்து பார்த்தோன்னா தெரியும் தண்ணியுமே நல்லா கிளியராக இருக்குது இந்த அளவுக்கு கழுவி எடுத்துக்கலாம் கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க அடுத்து உளுந்து வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் கழித்து தான் நான் உளுந்து ஊற வைக்கிறேன் உளுந்து ஊற வைக்கும்போது ஒரு 2 டைமுக்கு மேலே வாஷ் பண்ணிடாதீங்க ரொம்ப வாஷ் பண்ணிட்டிங்கன்னா அதில் உள்ள அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் மாவு வந்து நல்லா இருக்காது
நான் 2 டைம் மட்டும் உளுந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க போகிறேன். கழுவும் போதும் நல்ல தண்ணி ஊற்றி தான் உளுந்து மட்டும் கழுவணும். அரிசி எப்படி கழுவினாலும் பரவாயில்லை, பட் உளுந்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது நல்ல தண்ணி ஊற்றி தான் வாஷ் பண்ணணும். என்ன பிராண்ட் உளுந்து நான் யூஸ் பண்ணேன்னு கேட்டிங்க இல்லையா, அதுக்கு தான் காமிச்சிருக்கேன். அக்ஷயா பிராண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பிராண்டடான உளுந்தாக யூஸ் பண்ணிங்கன்னா மாவு நல்லா காணும். இப்போ ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். இந்த தண்ணி பயன்படுத்தி தான் நம்ம மாவு அரைக்க போகிறதுனால உளுந்துக்கு மூடி வச்சிடுறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அரிசி ஊறி 2 மணி நேரம் கழித்து ஊற வச்சு அரிசி 3 மணி நேரமும் உளுந்து 1 மணி நேரமும் ஊற வச்சுருக்கேன். டோட்டலாக வந்து அரிசி 3 மணி நேரம் ஊறியிருக்கு. இப்போது உளுந்து 1 மணி நேரம் ஊறிச்சு இல்லையா, அந்த உளுந்தை வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி அரைச்சதுக்கப்புறம் உளுந்து நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா அரிசி அரைக்கும் போதே வந்து கல் வந்து சூடாயிடும். அதுக்கப்புறம் உளுந்து போட்டு அரைக்கும் போது மாவு வந்து சரியாக காணி வராது. அதுக்காக தான் உளுந்து முதல்ல போட்டு நம்ம அரைக்கிறோம். உளுந்து அரைக்கும் போது ரொம்ப கவனமாக அரைச்சிக்கோங்க. அங்கங்கே கையை வச்சு எடுத்து விடுங்க. அதே மாதிரி உளுந்து ஊற வச்ச தண்ணியிலேயே தான் நீங்கள் உளுந்து அரைக்கணும். உளுந்து அரைக்கும் போது எல்லா பக்கமும் சுற்றிலும் பருப்பு போய் ஒட்டிக்கும். அப்போ வந்து ஒரு பக்கம் மாவு வந்து வராமல் இருக்கும். அதனால் நல்லா எடுத்து விட்டு அரைச்சிங்கன்னா இது மாதிரி நல்லா ப்ளஃபியாக வந்து மாவு வந்துடும். பாருங்கள், உளுந்து மாவு எந்த அளவுக்கு நல்லா ப்ளஃபியாக வந்திருக்கு. உளுந்து மாவு எந்த அளவுக்கு அதுக்குள்ளே பாருங்கள் பபிள்ஸ் நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல முட்டையாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பபிள்ஸாக வந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு இட்லி நல்ல சாஃப்டாக கிடைக்கும். நம்ம மாவு அரைக்கும் போதே நல்லா வந்து ஏர் பபிள்ஸ் எல்லாமே உளுந்தில் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம மாவு வந்து கல்லை விட்டு வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாவு மாற்றிட்டேன். நான் அரிசி ஊற வச்ச அந்த பாத்திரத்தில் அரை பூனை அளவுக்கு நமக்கு வந்து உளுந்து மாவு கிடச்சிருக்கு. இப்போ அரிசியும் ஊறியாச்சு. அரிசியை வந்து நான் 2 பேட்சாக சேர்த்துக்க போகிறேன். உளுந்து வந்து ஒரு பேட்சாக சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். பட் அரிசி வந்து 2 பேட்சாக சேர்த்து அரைச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் அரைப்படுற மாதிரி இருக்கும். நல்லா நைஸாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ரொம்ப திணறி அரைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அரைக்கிற மாதிரி இருக்கும் ஒரே பேட்சில் போட்டோன்னா. அரிசி பாருங்கள், அரைச்சதுக்கப்புறமா நல்லா இது மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அரிசி வந்து நான் 2 பேட்சாக போட்டு அரைச்சிட்டு இந்த மாவையும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட போகிறேன். இப்போ 2யுமே சேர்த்து ஒன்றா சேர்த்து கலந்துக்கலாம். நான் வந்து 2 பேட்சாக அரைச்சி எடுத்து இல்லையா, அந்த மாவை தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது இப்போ எல்லாத்தையுமே ஒரே பாத்திரத்தில் ஒன்றா சேர்த்து கரைச்சிக்கலாம். கரைக்கிறதுக்கு முன்னாடி மாவுக்கு வந்து உப்பு சேர்க்கணும். உப்பு வந்து தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்க்குறேன், கரெக்டாக இருக்கும். நான் எடுத்திருக்க மாவு பார்த்திங்க அப்படின்னா அதோடைய அளவு கிட்டத்தட்ட 2 கிலோ அளவுக்கு இருக்கும். 2 கிலோவுக்கு கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கோம். இப்போ மாவு நல்லா கை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். 1 கிலோ அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 100 கிராம் அளவுக்கு உளுந்து சரியாக இருக்கும். 2 கிலோ அரிசிக்கு 200 கிராம் அளவுக்கு உளுந்து கரெக்டாக இருக்கும். இப்போ கைகள் வச்சு நல்லா மாவை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. மாவு வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து அரிசி மாவு தங்கிடும். ஸோ அதனால் கைகள் வச்சு நல்லாவே கரைச்சி விட்டுக்கணும். அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் மாவு ஒன்று சேர கரைஞ்சி வரும். பாருங்கள், இதிலே எவ்வளோ ஏர் பபிள்ஸ் நிற்கிது பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. மாவு வந்து கரைக்கவே நல்லாவே வந்து நல்லா ஏர் பபிள்ஸ் மேலே எழும்பி வருது. மாவு எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அந்தளவுக்கு இட்லியும் நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லா மாவையும் கைகள் வச்சு எல்லா பக்கமும் சேர்ந்து வர மாதிரி கரைச்சி விட்டுக்க போகிறேன். இது மாதிரி சுற்றி விட்டு கரைங்க. லைட்டாக அந்த சைடில் எல்லாமே ஒட்டியிருக்கும் மாவு. அந்த அரிசி மாவு ஒரு பக்கம், உளுந்து மாவு ஒரு பக்கம் இருக்கும். ஸோ அதனால் நல்லா பாத்திரத்தை சுற்றி விட்டு கரைச்சிங்க அப்படின்னா தான் சைடில் உள்ளது எல்லாமே கரைச்சி நல்லா வரும். இது மாதிரி கரைச்சதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே ஓரத்தெல்லாம் நல்லா சுற்றி விட்டு வலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து மாவு வந்து இப்படியே இருந்துச்சுன்னா வலிஞ்சு ஊற்றிடும் இல்லையா, அதனால் வேறு ஒரு பாத்திரத்துக்கு பாதி மாவை நான் மாற்றி வச்சிட்றேன். மாவு வந்து 1 வாரம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா பாதி மாவை வந்து நீங்கள் புளிக்க வைக்காமலே வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு உடனடியாகவே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மாவு புளிச்சு வரத்துக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு புளிச்ச மாவை யூஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் மற்ற மாவு யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 வாரத்துக்கு மாவு ஸ்டோர் பண்ண மாதிரி ஆகிடும். 1 வாரம் வரைக்கும் நீங்கள் ஈஸியாகவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா மாவு அரைக்கும் போதே பச்சையாக பாதி மாவு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. மீதி மாவு மட்டும் புளிக்க வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த மாவு தீர்ந்ததுக்கப்புறமா உங்களுக்கு எப்போ வேணுமோ அதுக்கு முதல் நாள் நைட் வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் அந்த மாவை ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். இந்த மாவு மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் புளிக்க வச்சு. மார்னிங் பார்க்குறோம் எவ்வளோ சூப்பராக புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். மேலே நல்ல மாவு ப்ளஃபியாக எழுந்து வந்திருக்கு. இப்போ ஒரு கரண்டி போட்டு கலந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு ப்ளஃபியாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். மாவு வந்து நம்ம கரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்க மாதிரி கரைச்சாலே நமக்கு இது மாதிரி தண்ணி மாதிரினா ரொம்ப தண்ணி மாதிரியில் கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சோம் அப்படின்னா தான் நமக்கு புளிச்சு வரும்போது இட்லி மாவு பதத்துக்கு வரும். நம்ம மாவு கரைக்கும் போது ரொம்ப கெட்டியாக கரைச்சிட்டோன்னா ஃப்ரிட்ஜில் வைக்க ரொம்ப திக்காகிடும். அதுக்கப்புறம் இட்லி ஊற்றும் போதெல்லாம் ஹார்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் மாவு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இட்லியும் அதே மாதிரி இப்போ எப்படி வருதுன்றதை பார்த்துடலாம். இப்போது நான் இட்லி தட்டில் துணி சேர்த்துட்டு இது மாதிரி இட்லி ஊற்றிக்க போகிறேன். இட்லி தட்டில் துணி சேர்த்து இட்லி ஊற்றும் போது தான் இட்லி நல்லா சூடாகவும் சாப்பிட முடியும், நல்லா வந்து ஹெல்த்தியாகவும் பரிமாற முடியும். எண்ணெய் தடவி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அதை ஆற வச்சதுக்கப்புறம் தான் இட்லி வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். இட்லி துணியோடு நம்ம வைக்கும்போது லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டே எடுத்துடலாம் உடனே. இப்போ பாருங்கள் உள்ளே வச்சதுக்கப்புறம் 2 இட்லிக்கு இடையில ஒரு இட்லி வர மாதிரி பார்த்து மேல் தட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அடித்தட்டு உங்களுக்கு குழையாமல் ரொம்ப நல்லா வரும். இது மாதிரி இப்போ மூடி வச்சுருங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே இட்லி வெந்துடும். புது மாவு அப்படின்றனால ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஃப்ரிட்ஜில் வச்ச மாவாக இருந்தால் தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ பாருங்கள் இட்லி எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்தாச்சு. ஒரு ஸ்பூன் விட்டு குத்தி பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கு. வேறு ஒரு தட்டில் நான் மாற்றிடுறேன். அவ்வளோதான், நம்மளோட இட்லி எல்லாமே ரெடி ஆயாச்சு. நம்ம வெறும் ரேஷன் புழுங்கல் அரிசி, ரேஷன் பச்சரிசி கூட அரிசி உளுந்து வெந்தயம் இது தான் சேர்த்து நம்ம மாவு அரைச்சிருக்கோம். இது கூட நம்ம பேக்கிங் சோடாவோ அவலோ ஜவ்வரிசி அது மாதிரி எதுவுமே நம்ம சேர்க்கலை. பட் இட்லி வந்து எந்தளவுக்கு சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட இட்லி வந்து ரெடி ஆயாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ப்ளஃபி எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்துச்சா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கிறது எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வரமாட்டேது இட்லி மாவு வந்து நான் இந்த ரேஷியோவில் செஞ்சாலும் வரமாட்டேதுன்னு சொல்லக்கூடிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அரிசி வந்து சரியாக இல்லாமல் இருந்திருக்கும், இல்லைனா உளுந்தில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அரிசி உளுந்து வெந்தயம் வந்து பிரச்சனை இல்லை. பட் உளுந்து அரிசி எல்லாமே கொஞ்சம் பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். நல்ல அரிசியாக, அதாவது ரேஷன் அரிசிலேயே நல்ல அரிசியாக நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை. தேங்க்யூ.